மதுரையில் போட்டியிடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சு வெங்கடேசனுக்கு ஆதரவாக திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி பேத்தியானிபுரத்தில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதனை பார்க்கலாம். தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், உங்களுக்காக போராடக்கூடிய ஒருவர், தொடர்ந்து தமிழ் மக்களின் உரிமைகளுக்காக, தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக தொடர்ந்து எழுதியும் பேசியும் வரக்கூடிய ஒருவர் தான் சு வெங்கடேசன் அவர்கள். அவருக்கு உங்களோட மேலான பொன்னான வாக்குகளை அறிவால் சுட்டியல் நட்சத்திர சின்னத்திலே அளித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இங்கே இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மக்கள் மற்ற இடங்களை எல்லாம் விட மிக தெளிவாக தன்னுடைய முடிவுகளை எடுக்கக்கூடியவர்கள். அதே நேரத்திலே மொழி என்றால் நம்முடைய மாநிலத்தின் உரிமைகள் என்றால் அதற்காக எந்த நிலையிலும் போராடக்கூடியவர்கள் தான் நம்முடைய மக்கள். பாஜக அரசு தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கு ஓரவஞ்சனை செய்து கொண்டிருக்கிறது. நம்மை அவர்கள் மதிப்பதே கிடையாது. நைப்பர் என்ற அந்த மாற்று மருத்துவத்திற்கான ஒரு அமைப்பை இங்கே உருவாக்குவதற்கு அண்ணன் அழகிரி அவர்கள் இங்கே பாராளுமன்ற உறுப்பினராக அமைச்சராக இருந்த பொழுதே அறிவிப்பு வெளியானது. அது இங்கே இன்னும் இன்று வரை வரவில்லை. நான் சென்று அங்கே இருக்கக்கூடிய பினான்ஸ் செக்ரட்டரிய நேரடியாக சந்தித்து அந்த நைப்பருக்கு, இன்னும் மதுரையில் இருக்கக்கூடிய நைப்பருக்கு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் அறிவிக்கப்பட்டதை இன்னும் பணம் ஒதுக்கீடு செய்யவில்லை என்று கேட்ட பொழுது, ஆமாம், மற்ற இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற ஊர்களுக்கெல்லாம் பணம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அது கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு வரைக்கும் பணம் ஒதுக்கீடு செய்யவில்லை என்று சொல்கிறார்கள். அதனால எல்லா ஊருக்கும் கட்டிடுவாங்க, தமிழ்நாடுனா கட்ட மாட்டாங்க. அதே போல எய்ம்ஸ், மதுரை எய்ம்ஸ் அடிக்கல் நாட்டிட்டு போனதோட சரி. மதுரையில் போட்டியிடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சு வெங்கடேசனுக்கு ஆதரவாக திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி பெத்தானியாபுரத்தில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட காட்சிகளை பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.